தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமிர்தம் வேண்டி கடைந்தபோது உடனே கிடைத்து விடவில்லை. அதற்கு முன்பு பல சம்பத்துகள் அவர்களுக்கு கிடைத்தன. முதலில் ஆலகால விஷம் உருவானது. அதை சிவபெருமான் அருந்தி இந்த உலகத்தையே காத்தார். பின் காமதேனு எனும் பசு தோன்றியதும் தங்கள் யாகத்திற்கு பால், தயிர், நெய் கிடைக்கும் என ரிஷிகள் அதை வைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து உச்சை சிரபஸ் என்ற நிலவை ஒத்த வெண்குதிரை வந்தபோது அதை அசுரர்களின் தலைவனான பலிச்சக்கரவர்த்தி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து தோன்றிய 4 தந்தங்களைக் கொண்ட ஐராவதம் எனும் அழகிய வெள்ளை யானையை கண்டதும் தனது வாகனமாக இந்திரன் வைத்துக் கொண்டான். பிறகு பாரிஜாத விருட்சம் தோன்றியது. தேவ கன்னிகைகள் தோன்றினார்கள். அது தேவலோகத்திற்கு மிக அழகு சேர்க்கும் என அவை அனைத்தையும் தேவர்களே வைத்துக் கொண்டார்கள். பிறகு கண்ணஞ்சும் பிரகாசத்துடன் கௌஸ்துவமணி தோன்றியதும் விஷ்ணு பகவான் புன்னகையுடன் அதை தன் ஆபரணமாகவே அணிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து பிரபஞ்ச ஐஸ்வர்யத்தின் தலைவியாகிய மகாலட்சுமி தோன்றினார். அனைவரும் அவரை ஆதரிக்க அவர் தன் துணையாக ஸ்ரீமத் நாராயணனை ஏற்று அவர் மார்பிலேயே அமர்ந்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் போதைகளின் தலைவியாகிய வாருணி தேவி தோன்றினார். அவரை கண்டதும் தங்களுக்கு வேண்டுமென அசுரர்கள் தங்கள் பட்சம் சேர்த்துக் கொண்டார்கள். நிறைவாகத்தான் அனைவரும் தேவ அசுர தேவாதி தேவர்கள் எல்லாம் எதிர்பார்த்த அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி என்னும் பகவான் தோன்றினார்.